ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளை நேற்று எடுத்த வீடியோ. நேற்று காலையில் எழுந்திரிச்சோடனே வெள்ளிக்கிழமை ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டு போய் பாவாஜிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து டக்குன்னு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. ஏன்னா பாண்டி கோவிலில் ஒரு கிடா வெட்டு இருந்துச்சு. அதனால் வேண்டி பாவாஜிட்ட போனதுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களும் நானும் ஆசிரமத்துலேருந்து டக்குன்னு கிளம்பிட்டோம். மதுரைக்கு போய் மதுரையில் போய் பாண்டி கோயிலில் அப்படியே கிடா வெட்டு அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப அக்கா அவங்க நாத்தனா கிடா வெட்டியிருந்தாங்க. ஃபங்க்ஷனெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கோவிலில் போய் அப்படியே பாண்டியை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நல்ல தரிசனம். கோயிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பசங்களுக்கு 3 நாள் லீவு அப்படின்றதுனால வேண்டி அப்படியே பசங்க எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தாங்க. அப்புறம் இங்கேருந்து நேராக நம்ம எந்த பார்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் பார்க்கும்போது நம்ம ஐயர் பங்களாவில் குணா குகை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. போனால் பாண்டி கோயிலேருந்து நேராக அப்படியே குணா குகை கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தோன்னா எங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. குணா குகைன்றது போனோன்னே என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே எங்களுக்கு சரி போய் இன்றைக்கி பசங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நம்மளும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி கிளம்பி போனோம். எங்களுக்கு போனோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் நாங்களே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ ஒரிஜினலாகவே அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. நம்ம கொடைக்கானலில் குணா குகை கூட அந்தளவுக்கு உள்ளே போய் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் இது எங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. போயிட்டு பசங்களுக்கு எல்லாமே ராட்டினதெல்லாம் சுற்ற வச்சுட்டு குணா குகைலாம் நல்லா பார்த்துட்டு திரும்ப ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நல்லா இங்கேயே வாங்கி சாப்பிட்டோம். ராட்டினெல்லாம் சுற்றினோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். திரும்ப நைட்டு ஒரு 8 மணி 3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஜாலியாக பசங்களோட இங்கே என்ஜாய் பண்ணோம். அப்படியே திரும்ப என்ன பண்ணியாச்சு, நைட்டு போகும்போது ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுனால போய் பசங்களுக்கு ஹோட்டல்லே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு கேட்டதெல்லாம் அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களோட பசங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் அப்படின்றத